மச்சான். என் வழியில் நடக்குமாடா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்ன ப்ரோ குதிக்க போறாமா? அளவுக்குலாம் இல்லை. ஒன்றாடா போடா, அப்படி போடா. கீழே வைப்ரேஷன் ஆகுமே. மச்சான் அப்படி ஒன்று ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி சப்போர்ட்டில் கம்முன்னு உட்காந்துங்க. அது ஒன்றா ஓகே. இப்படி உட்காந்துட்டு நீ பா. சப்போஸ் இந்த பாறை போயிட்டாங்கம்மா, இவருக்கு மட்டும்தான் அப்படிலாம் யோசனை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நல்ல ஆளை கூட கூட்டிட்டு வந்துக்கிறீங்க. திடீர்னு இந்த மண்ணு சரிச்சு என்ன பண்ணுவேன்? மழை டைமில் அப்படியே இது மாதிரி ஏதாவது நிலச்சரிவில் ஏற்படுது. அது மாதிரி நிலச்சரி குண்டு போட்டு என்ன பண்ணுவேன்? டொனால்ட் ட்ரம்ப் கொம்பு குண்டா எப்படிங்க உங்களுக்கு மட்டும் புதுசு புதுசாக யோசனை வந்து அந்த மாதிரிலாம் அவன் பேசுகிறான். எப்படிங்க புதுசு புதுசாக இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஒரு சக்தி வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா காலம் நடக்கும், வேலை கிடைக்கும், பிஸ்னஸ் நடக்கும். பில்லி சூனி ஏவல் எது இருந்தாலும் எடுத்து விட்ரும். அதனால் எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு. நீங்கள் எதுக்கு ப்ரோ வந்திருக்கீங்க? எல்லாத்தையுமே தான் வந்துக்கிறேன். எல்லாமே இருக்குதா? Dozras tell me, har tabush crack oikinim bomla. நேரமாக தெரியல, எந்த ஹில் ஸ்டேஷன் வந்தாலும் ரொம்ப தூரம் நடக்க விட்டுறாங்க. கன்ஃபார்மாக தெரியுது. கஷ்டம் பாணி தாங்காது போல. இதுதான் சொந்த சோனி வச்சு தான் சொல்கிறது. வீட்டில் இருந்தேன் நான் மானிட்டரிங் இருந்தேன். மச்சான் பெங்களூர் வரைக்கும் போய் வரலான்னு கூப்பிட்டு வந்து 5000 ரூபா காசும் செலவானது இல்லாமல் நடக்க விட்டு பாடியை ஒழிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் நல்லாயிருக்கும், அந்த பாயிண்ட் நல்லாயிருக்கும். வயசாயிடுச்சா சுற்றுறானுங்க. சொன்னேன் யாரு போகிற நெட்டை ஏறி மேலே போய் தான் நிற்பீங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஏன்னா பீச்சு இந்த மாதிரி கீழே இருக்க இடம் போகலான்ட்டு அட்வென்ச்சரு நல்லா இருக்கும்லாம் கூப்பிட மாட்டாங்க. என்ன ப்ரோ ஒரு பக்கம் பாடி உள்ளே வாங்குதா? யா பையா யாரு கேட்டாங்க? யாரே தும்கோ அப்படியே சொன்ன கீழே இருந்தே பார்த்துட்டு போயிடலாம்டா அப்படின்னு கேட்குறீங்களா? இவ்வளோ தூரம் வந்துட்டு இவரை சொல்லணும். மூச்சாங்க எல்லாம் மூச்சாங்க நல்லா மூக்க முட்டை தின்னுபிட்டு என்னது இது? ஆமாம், வெஜ் ப்ராலோ, அப்புறம் மேகி, ஒரு பிளேட்டு மேகி தின்ட்டு ஏற முடியுமா? கண்டிப்பாக ஏற முடியாது. இந்த கால் ரெண்டு இருக்குல்ல, சும்மா கின்னு வலிக்குது. குதிரைமுக்கு போக போகிறோம். யாருக்கிட்ட மலையில் ட்ரெக்கிங் கூட்டு போகலாம், ரோட்டில் 5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் கூட்டு வருவாங்களா? அதெல்லாம் நடக்க முடியல. ட்ரெக்கிங்னா மலையில் எந்த மாதிரி கூட்டம் விடுங்க? ஏங்க 4-5 கிலோமீட்டர் வருங்க. நல்ல தூரம் தான். அது அப்பு இல்லை, அதுவே அப்பு தானே. கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் வருங்க. அதில் ஒரு மலை ஃபுல்லாக நேராக ஏறி வந்துடணும். ஃபுல்லாக நந்தா கால் வலிக்காம ஃபுல்லாக ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்து ஜீப்பில் வாங்க, அதான் நல்லது. இந்த மாதிரி எங்களை மாதிரி வந்தால் கஷ்டப்படாதீங்க. ஜீப்பில் வாங்க. என்ன இருக்குதா? ஆமாம், ஏன் அப்புறமேட்டா பேசலாம். அப்புறமேட்டா ப்ரோ அந்த ஒரு இடம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. ஜம்ப் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடலாம், வாழ்க்கையே முடிஞ்சிடும். அப்படிதான் மேல் பையில் வச்சுட்டேன். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம ஃபோனில் இப்போ ஆப்பிள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், கண்டுபிடிச்சிருவாங்க. சரி தான், ஐஃபோன் 12 வாங்கிட்டு அதில் 17ஓட கேஸ் சேர்த்திடலாம். 17 டூப்ளிகேட்டு 5000 ரூபா. அரே சாலா ஐஃபோனா
எவ்வளோ ப்ரோ? 80,000 தானே? 8,000 ரூபா தான். 8,000 80,000 ரூபா கொடுத்து வாங்கணும். நான் ஒரிஜினல் சொன்னா நீ டூப்ளிகேட்னு சொல்லுவேன், நான் டூப்ளிகேட் சொன்னா நீ ஒரிஜினல் சொல்லுவேன். எதுக்கு உனக்கு என்ன வேணும்? இது டூப்ளிகேட் சொல்லணுமா இல்லை ஒரிஜினல் சொல்லணுமா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. சரி உனக்கு டூப்ளிகேட் காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. காமெடி ப்ளஸ் வந்து ஒரு 8,000 ரூபா கொடுத்து டூப்ளிகேட் ஐஃபோன் வாங்கிக்கிறேன். பார்த்துங்க. 80,000 ப்ளஸ் ஒரு 8,000 ஆப்பிள் கேரா கேர சேர்த்துன்னு சொல்றியா? ஆமாம் 8,000 ரூபா கொடுத்து கேரோட சேர்த்து ஒரு டூப்ளிகேட் ஐஃபோன் வாங்கிக்கிறேன். பார்த்துங்க மக்களே. ரைட்டு. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அடுத்ததான் சாரு இது மேல இருந்து குதிக்க போறாப்புல. தமிழ்நாட்டு மாநிலத்தை நான் காப்பாத்துறேன். அந்த ஷூ இந்த ஷூலாம் கிடையாது. ட்ரெக்கிங் ஷூலாம் ஷூனா அதெல்லாம் அந்த அளவுக்கு grip கிடையாது. தலைகீழாகத்தான் குதிப்பேன். ஏன் அப்போ எதுங்க 50 காசு கொடுத்து வாங்கினீங்க? ஓ அரே சாலா. அது கேப் நிக்கிற கணக்கு எடுத்து வர போறாரு. ப்ரோ வா ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ. ப்ரோ ஜெசின் ப்ரோ லெட்ஸ் ஆக்ஷன். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ப்ரோ இங்கிருந்து செமையா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ குதிக்க போறாமா? அளவுக்குலாம் இல்லை, 4 ஃப்ளோர் தான். ஒன்றாவது கை கால் மட்டும் தான் அப்படியே லேசா அந்த கை கால் இருக்குல்ல அது மட்டும் கொஞ்சம் லேசா போயிடும். இன்னும் கொஞ்சம் எட்டி பாரு ப்ரோ. நல்லதான் மாட்டோம் நல்ல மாட்டோம் பயப்படாதா? இப்போ அடியில் ஒரு மாதிரி தருணம் ப்ரோ. வேணாம் ப்ரோ மஹிந்திர போறாரு. கார்த்தி வந்து அவ்வளோ பயம் வேணும்னா பாடி சூப்பராக இது. நான் கிரு நாவதா பெரிய நடக்க சுற்றி முன்னாடி கீழே இறங்கும்போது வைப்ரேஷன் ஆகுமே. மச்சான் அப்படி ஒன்று ஃபீல் ஆச்சுன்னா இது மாதிரி சப்போர்ட்டில் கம்முன்னு உட்காந்துங்க. அது ஒன்றா ஓகே. இப்படி உட்காந்துட்டு நீ பா சப்போஸ் இந்த பாதை நம்ம வீட்டு தாங்காம இவருக்கு மட்டும்தான் அப்படிலாம் யோசனை. நல்ல ஆளை கூட கூட்டின்னு வந்துக்கிறீங்க. திடீர்னு இந்த மண்ணு சரிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மழை டைமில் அப்படியே இது மாதிரி ஏதாவது நிலச்சரிவு ஏற்படுது. அது மாதிரி நிலச்சரிவு கொண்டு போட்டு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? டொனால்ட் ட்ரம்ப் குண்டா எப்படிங்க உங்களுக்கு மட்டும் புதுசு புதுசாக யோசனை வந்து அந்த மாதிரிலாம் அவன் பேசுகிறான். எப்படிங்க புதுசு புதுசாக இப்படிலாம் யோசிக்கிறீங்க? கொடகடை எடுத்துட்டு வந்தா அப்படி குச்சனா அப்படியே பறந்து போக மாட்டாங்க. நம்ம திருமண வழியாக அப்படி ரிட்டர்ன் ஏறணும் அந்த இடம் தானே அது. அப்போ அப்படி போயிட்டு அந்த ரோடு இன்னும் இப்படி அப்போ நம்ம இப்படி ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் இப்படி வந்துடுறேன் நீங்க இப்படி வந்துருக்கின்றியா? சரியா நாங்கள் அப்படி வந்துடுவோம். நீ இப்படி வந்துருக்கியா? ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படியே சொரவனை விட்றேன் நேராக ரோட்டில் நான் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்? எதுக்கு லேண்டிங்கா? லேண்டிங் சூப்பராக நடக்கும் மச்சான். என்னது வேறு ஸ்லோப்பு தான் சீக்கிரமாக போயிடலாம். இப்போ நம்ம இங்கே நடந்து வர தூரத்துக்கு இல்ல அந்த ஸ்லோப்ல சூப்பரா போயிடலாமா? பைத்தியக்கார பசங்க. தூருக்கு போடுறா டேய் அதுக்கு அந்தாண்ட என்ன நிலமன்னு தெரியல. தும்மா தூண்டு மலையில ஏறி இறங்கும் போது அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. சரிதான் இறங்கி புரியல இடம் இருக்கும் அங்க இறங்கி நிக்க முடியாது ப்ரோ. நீ உருண்டே போயிட்டு வருவோம் நேரம். ரைட்டு ஒரு வேகத்தில் ஓடிட்டு கீழே அது இருக்கா? காலை அந்த வயசுல தான் வந்தோம். அது இல்லை அதோ ஒன்று இருக்கு பாருங்க. நிறைய அங்கே நடாது வெள்ளையா. ஆனால் ப்ரோ திரும்பி மெஸ்ட் வந்துச்சு ப்ரோ. திரும்பி மெஸ்ட் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சு. நான் இதில் படுக்கிறேன் அப்படியே வந்து அப்படி காட்டுறேன். நான் பத்துன்னு இருப்பேன். கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா முள்ளங்கிரி ஹில்ஸ் மலை மேலே வந்துட்டோங்க. மேலே இருக்க சாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேலே ஒரே ஒரு கோவில் மட்டும் இருக்குங்க. மெஸ்ட்லாம் ஓரளவுக்கு அப்படியே மறைஞ்சிச்சு. மேலே இருக்க கோவில் காமிக்கிறேங்க. இது தாங்க அந்த கோவில். ஒரு மாதிரி கல் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த ஒரு இடத்துல தான் சாமி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஏதோ கொட்டிலாம் வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. பட் மிஸ்ட் எல்லாமே போயிடுச்சிங்க. இன்னும் ஒரு 1/2 hour 1 ஹவருக்கு அப்புறம் ஃபுல்லாக திரும்பி மிஸ்ட் ஆகும். எக்கச்சக்க பேர் ஃபோட்டோ எடுத்து க்ளிக் பண்ணிருக்காங்க. அதுதான் ஃபேமிலியோடு வந்திருந்தீங்க. நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துடலாமா? மொட்டை பசங்களாம் உட்காந்துக்கிறீங்க. கேட்குறப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே இன்னொன்று கல்யாணம் ஆகல ப்ரோ. ரைட்டு, மேலே ஏறுவோமா? இன்ட்ரெஸ்டா? மேலே சரி வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.